இதை கேட்ட சூரிய பகவான் யாஜ்ஞவல்கியரை நோக்கி, ஸ்ரீமன் நாராயண பௌத்திர, மகேந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய அஷ்டதிக் பாலர்களும் நானும் அந்த பரமாத்மாவின் ஆணையை தலைமேல் தாங்கியவர்களாய் எங்களுடைய வேலைகளை செய்து வருகின்றோம். எங்களுடைய வேலைகள் சிறிதும் தடைப்படலாகாது. தடைப்படுமாயின் சர்வேஸ்வரன் கோபிப்பார். ஆகையால் எனக்கு ஒரு நொடி கூட ஓரிடத்திலிருந்து அத்தியனம் செய்விக்க ஒழியவில்லை என்றாலும் உமக்கு ஓர் உபாயத்தை சொல்லுகிறேன், வாயை திறப்பீராக. உமது முகத்தில் சரஸ்வதி பிரவேசிப்பாள் என்றார். அப்படியே சானந்தர் வாயை திறந்தார். சரஸ்வதி பிரவேசித்தாள். பிரவேசித்ததும் சானந்தருடைய சரீரத்தில் மிகுந்த வெப்பம் உண்டாகியது. அதனை பொறுக்க இயலாமல் சானந்தர் வருத்தமடைந்தார்.